விவசாயியா நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட பேசியிருக்கீங்க. எப்படி இருக்கு வெளியிருந்து 1000 பேசலாம் விவசாயம். ஆமாம் ஆமாம். களத்தில் நீங்கள் போய் பார்த்தது எப்படி இருந்துச்சு அவங்களோட பேசுகிறேன். ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே பிடித்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதோ தொழில் இங்கே இருக்குது, சென்னையிலன்றதுனால தான் இங்கே இருக்கிறேன். ப்ளஸ் வந்து மியூசிக் டேரக்டர் மிஷினில் வாழ்ந்தாகணும் அப்படின்றதுனால நான் இங்கே இருக்கேன். தவிர்த்து எனக்கு பிடித்த வாழ்க்கை வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை தான். கிராமங்கள் போய் இருக்கும்போதோ, இந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே மக்கள் தூங்குறதை பார்க்கும்போதோ, கோழிக்கு ஒரு கேட்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே நான் ஐ திங்க் 2-3 இயர்ஸ் அப்புறம் கழித்து ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து எப்படி தென்காசி போய் செட்டில் ஆனாரோ அந்த மாதிரி பொள்ளாச்சி எங்கேயாவது கூட செட்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்லா கிராமம் தேடி உண்மையிலே இடம் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் லொக்கேஷனில் இருக்கும்போதே இங்கே என்ன ரேட் போகுதுலாம் இந்த கள்ளக்குறிச்சி கிராமத்தை என்ஜாய் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை. இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்கலாம் ஏதோ சிட்டியில் கிழிச்சிட்றானுங்க, பயங்கரமாக மால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏமாந்துடாதீங்க. இங்கே ஒன்றுலாம் வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறாங்க பல பேர். அங்கே இருக்க வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா நல்ல காற்று, நல்ல மக்கள், இன்னசென்ஸு, பரபரப்பு இல்லை, நல்ல நல்ல காய்கறி. ஒரு பாம்பு போட்டால் போதும், நாளைக்கு வந்து சென்னையிலலாம் இருக்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் கிடையாது, கரண்ட் கிடையாது, நெட்டு கிடையாது. அப்படின்னா எப்படி வாழ்வீங்க சென்னையில் நீங்கள்? ஆக்சுவலாக ஒரே ஒரு பாம்பு, சின்ன வார் வந்தால் போதும், இன்னொரு கொரோனா வந்தால் போதும், சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அதனால் வந்து கிராமத்து மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் வேலை விஷயமாக சென்னை வந்து செட்டில் ஆகிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா சென்னையில் நீங்கள்? ஸோ அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரம் கிராமத்துலேயே செட்டில் ஆகிடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.